நம்ம வீட்டு வேலைக்காரி நமக்கே எஜமானி ஆகலான்னு பாக்குறாளா? அத நம்ம ஒரு பொழுதும் விடக்கூடாது பூமிகா. என்ன ஸ்வேதா, உன்னை ஏன் நான் போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுத்தேன்னு கேட்டு தெரிஞ்சுக்க வந்திருக்கியா? வாடி. என்ன பூமிகாமா, உங்க குடும்பத்துல நீங்களாவது தேருவீங்கன்னு பார்த்தேன். ஆனா உங்க அம்மா கூட சேர்ந்து நீங்களும் அசிங்கமாயிட்டீங்க. முறைக்காதீங்க. உங்க முறைப்புக்கெல்லாம் பயந்து போற ஆள் நான் கிடையாது. ரொம்ப முறைச்சிங்கன்னா மூஞ்சிலேயே குத்து விழும். நான் முறைக்கலப்பா. ஏய், சும்மா கத்தாதீங்க. சத்தம் வரக்கூடாது. இந்த வீடு எனக்கு கோவில் மாதிரி. இங்க கத்துற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. மீறி கத்துனா நான் கருத்துருவேன். அப்புறம் கத்துறது என்ன, பேச கூட முடியாது. இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். நீங்கெல்லாம் என்ன ஜென்மம்? வலையில கொண்டு வந்து எங்க வீட்டுல ஒளிச்சு வச்சு போலீஸ் கிட்ட மாட்டி விட்டு கேவலம் நடந்துக்கிறீங்க. உங்க மூஞ்சில எல்லாம் முழிக்கிறதே பாவம். குழந்தைங்களுக்கு சின்ன வயசுல எது வேணா கிடைக்காம இருக்கலாம். ஆனா அம்மாவோட பாசமும் அப்பாவோட அரவணைப்பும் கண்டிப்பா கிடைக்கணும். ஒருவேளை அதெல்லாம் கிடைக்காம போயிட்டா அந்த பிஞ்சு மனசு ஏங்கி போயிடும். கவலையிலயும் கஷ்டத்திலயும் கண் கலங்கி நிற்கும். ஆறுதல் சொல்ல கூட ஆள் இல்லாம பரிதவிக்கும். இந்த எல்லா கஷ்டத்தையும் உங்களால சின்ன பிள்ளையில இருந்து நான் அணுவணுவா அனுபவிச்சு வளர்ந்தேன். எனக்கு அம்மா, பாட்டி, தங்கச்சி எல்லாரும் கூட இருந்தோம். நான் அனாதையா வளர்ந்தேன். நான் பாசத்துக்கு ஏங்கிதான் நீங்க என்ன அடிமையா வச்சிருந்தோம், கொடுமைப்படுத்தியும் எனக்கு உங்க மேல கோவமே வரல. ஏன்னா என்ன எவ்வளவு வேணாலும் அடிச்சுக்கோங்க, ஆனா அன்பா 4 வார்த்தை பேசுங்கன்னு தான் என் மனசு துடிச்சுது. ஆனா நீங்க அத கடைசி வரைக்கும் பண்ணதே இல்ல. உங்ககிட்ட எனக்கு கிடைக்காத பாசம், பரிவு, அன்பு, காதல் இது எல்லாத்தையும் இந்த வீடு எனக்கு கொடுத்திருக்கு. அடிமையா வேலைக்காரியா இருந்த என்ன ராணியாட்ட தலைமையில தூக்கி வச்சு தாங்குறாங்க. அதான் நான் இந்த வீட்டை கடவுள் வாழ்ற கோவில பாக்குறேன். நான் இப்போதான் நிம்மதியா இருக்கேன். 20 வருஷமா நான் வாழாத வாழ்க்கைய நான் இனிமேதான் வாழ போறேன். அதை கெடுத்து விட நினைக்காதீங்க. என்னையும் மேடியையும் இந்த குடும்பத்தையும் பிரிக்க நினைக்காதீங்க. மீறி நினைச்சா இதுவரைக்கும் பார்க்காத ஸ்வேதாவை நீங்க பாப்பீங்க. உங்களால நான் இது வரைக்கும் நிறைய இழந்திருக்கேன். ஆனா இனிமே நான் எதையும் இழக்க மாட்டேன். நான் அமைதியா சொல்லும் போதே கேட்டுக்கோங்க. இனிமே என் வாழ்க்கையில தலையிடாதீங்க. தலையிட்டா என்னடி பண்ணுவ? ஆமாண்டி, நான் தான் உன் வீட்ல என் வளையல வச்சுட்டு வந்து போலீஸ்ல புடிச்சு கொடுத்தேன். ஏன் இப்ப கூட உன்னையும் மாதவனையும் பிரிக்காம விட மாட்டேன்னு என் மனசுக்குள்ள கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்கேன். உன்னால என்ன என்னடி பண்ண முடியும்? நான் தின்ன எச்சி சோத்த தின்ன உனக்கே எங்களையே மிரட்டுற அளவுக்கு திமிரு இருந்தா எங்களுக்கு எவ்வளவு இருக்கும்? எனக்கு திமிர் வரல பூமிகாமா, புத்தி வந்திருக்கு. யார நம்பணும் யார நம்ப கூடாதுன்னு புத்தி வந்திருக்கு. உங்க அம்மாவை விடுங்க பூமிகாமா. கெட்ட புத்தியால அழிஞ்சு கேடு கெட்டு போயிருக்காங்க. ஆனா நீங்க இப்பதான் வாழவே ஆரம்பிச்சிருக்கீங்க. அடுத்தவங்க வாழ்க்கைய கெடுக்க நினைச்சா நம்ம வாழ்க்கை தான் அழிஞ்சு போகும். இது ஒரு சாதாரண விஷயம். இது கூட நிறைய படிச்ச உங்களுக்கு புரியல. இனிமேலாவது புரிஞ்சுக்கிட்டு பொழைக்கிற வழிய பாருங்க.
என்னடி ஓவரா பேசிட்டு இருக்க உன்ன? வாங்கினது மறந்து போச்சா பூமிகாமா? இப்ப ஒண்ணு சொல்ற உங்க எல்லாருக்கும் நல்லா கேட்டுக்கோங்க. இந்த குடும்பம் கடவுள் எனக்கு கொடுத்த வரம். இந்த குடும்பங்கிற கூட்ட நீங்க கலைக்க நினைச்சாலும் சரி, மேடியை என்கிட்ட இருந்து பிரிக்க நினைச்சாலும் சரி, நான் பத்திரகாளியா ஆகி உங்க எல்லாரையும் வதம் பண்ணிடுவேன். வதமா? என்ன ஸ்வேதா இப்படி மாறிட்டா? ஹே ஸ்வேதா, இப்பதான் ஆட்டம் சூடு புடிச்சிருக்கு. உங்க அம்மா ராசாத்தி எங்க அம்மாவை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி ஊரை விட்டே துரத்துனா மாதிரி நான் உன்னை இந்த வீட்டை விட்டும் உன் புருஷனை விட்டும் துரத்தி அடிப்பேன். நான் இந்த வீட்டு மகாராணியா மாறி உன்னை திரும்பவும் வேலைக்காரியா என் காலுக்கு கீழே கிடக்கிற செருப்பா அடிமையா மாத்தி உன் தலை மேல ஏறி நிப்பேன். நமக்குள்ள இருக்கிறது ஜென்ம பகடி. அது நாம கருவுல இருக்கும் போதே உருவாயிடுச்சு. என் ரத்தத்திலேயே ஊறி இருக்கு. ஜென்ம பகை பலி இல்லாம தீராது. நான் உன்னை பலி தீப்பேன். நான் சொன்னதை நான் செஞ்சு காட்டுவேன். இது என்னோட சபதொண்டி. என்ன பொண்டாட்டி, போன வேலையெல்லாம் நல்லபடியா முடிஞ்சுதா? நீ எந்த வேலையா இருந்தாலும் சிறப்பா முடிச்சிருவேன்னு எனக்கு தெரியும். சரி, நாளைக்கு நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்ததும் அம்மா ஒரு ஏற்பாடு பண்றேன்னு சொன்னாங்கல்ல, அது என்னன்னு தெரியுமா? என்ன மேடி? அம்மா சொன்ன விஷயம் எவ்வளவு முக்கியமான விஷயம் தெரியுமா? அத போய் நீ மறந்துட்ட. அப்படியா? அத்தை அப்படி என்ன முக்கியமான விஷயம் சொன்னாங்க? சரி உட்காரு, நான் சொல்றேன். ஏய் உட்காரு, வா. நான் ஐயர்கிட்ட பேசினேன். நாளைக்கு நாள் நல்லா இருக்குன்னு சொன்னாரு. அதனால முறைப்படி நாளைக்கு ஸ்வேதாக்கும் மேடிக்கும் சாந்தி முகூர்த்தம் வச்சுக்கலாம். என்ன ஸ்வேதா, திடீர்னு உனக்கு வெக்கம்லாம் வருது? என்ன, அம்மா சொன்ன விஷயத்த பத்தி நம்ம ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணலாமா? டிஸ்கஸா? இதெல்லாம் யாராச்சும் டிஸ்கஸ் பண்ணுவாங்களா? ஆமா, லைஃப்ல நடக்கிற முக்கியமான விஷயம் இல்லையா? அத பத்தி டிஸ்கஸ் பண்ணாம இருந்தா எப்படி? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். எனக்கு தூக்கம் வருது. நான் போய் தூங்க போறேன். இரு, என்ன அதுக்குள்ள தூங்க போறாங்கற? நம்ம எவ்வளவு முக்கியமான விஷயம் பேச வேண்டியிருக்கு. நீ தூங்க போறேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். இல்ல, நான் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். நமக்கு கல்யாணம் ஆன அன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட் ரூம்ல என்ன நடந்துச்சு சொல்லு. என்ன மேடி இப்படிலாம் கேக்குறீங்க? நமக்கு சாந்தி முகூர்த்தம் நடந்த அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? ப்ராமிஸா ஞாபகம் இல்ல. இல்லையா? என்ன நீங்க இப்படி சொல்றீங்க? ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்குன்னு மட்டும் இல்ல, நிறைய விஷயங்கள் எனக்கு ஞாபகமே இல்ல. என்ன மேடி திரும்ப திரும்ப இப்படியே சொல்றீங்க? சரி, உங்களுக்கு என்னெல்லாம் ஞாபகம் இருக்கு? கல்யாணத்துல உனக்கு தாலி கட்டினது, அப்புறம் உன்னோட கைய முதல்ல நான் புடிச்சது,
அப்புறம் நீ கூட கண்மணி பூமிகா முன்னாடி அழுதுட்டு இருந்தல்ல, அப்ப கூட நான் வந்து என் பொண்டாட்டி ஏதாவது சொன்னீங்கன்னா உங்களை கொன்னுடுவேன்னு சொன்னேன்ல, அது பொண்டாட்டிய ஏதாவது சொன்னீங்க உங்களை எல்லாம் கொலை பண்ணிடுவேன் பாத்துக்கங்க. அதுக்கப்புறம் உன்னை காப்பாத்த நான் பாம்பு பிடிச்சது, அது என்ன கொத்துனது. I love you பொண்டாட்டி. நான் கார்ல மயங்கிறதுக்கு முன்னாடி உனக்கு ஐ லவ் யூ சொன்னது, இத தவிர எனக்கு வேற எதுவுமே ஞாபகத்துக்கு வரல. என்ன மேடி சொல்றீங்க? உங்களுக்கு வேற எதுவுமே ஞாபகத்துக்கு வரலையா? உன் மேல ப்ராமிஸ், மத்தது எதுவுமே ஞாபகம் இல்ல. ஏன் ஸ்வேதா ஒரு மாதிரி ஆயிட்ட? ஆஃப்டர் மேரேஜ் நான் ஏதாவது உன்கிட்ட தப்பா பிஹேவ் பண்ணிட்டேனா? சச்சா, அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லைங்க. நீங்க எனக்கு அந்த சாமி கொடுத்த வரம். நீங்களா என்கிட்ட தப்பா நடந்துக்க போறீங்க? அப்புறம் ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஆ, இல்ல, உங்களுக்கு நிறைய விஷயம் மறந்துருச்சுன்னு சொன்னீங்கல்ல, அதான் எப்படி மறந்து போயிருக்கோன்னு யோசிக்கிறேன். சரி, அதெல்லாம் விடு. பாம்பு கடிச்சு விஷம் ஏறி நான் பொழைச்சு வந்ததே பெரிய விஷயம். இதுல நான் சில விஷயத்த மறந்ததையெல்லாம் பெருசா எடுத்துக்க முடியாது. நான் மறந்த விஷயத்த பத்தி என்னன்னு உன்கிட்ட கேட்டா நீ சொல்லுவல்ல? என்ன ஸ்வேதா யோசிக்கிற? சொல்லுவல்ல? சொல்லுவேங்க. நீ மட்டும் எனக்கு 3 மருந்து கொடுத்து கஷ்டப்பட்டு காப்பாத்தலனா இந்நேரம் எனக்கு சங்கு ஊதிருப்பாங்க. அப்படிலாம் சொல்லாதீங்க மேடி. உங்களுக்கு ஒன்னும் ஆகாது, ஒன்னும் ஆகவும் கூடாது. ஹேய் ஸ்வேதா, நான் சும்மா விளையாட்டுக்கு தானே சொன்னேன். அதுக்கு போய் ஏன் கண் கலங்குற? விளையாட்டுக்கு கூட இப்படிலாம் இன்னொரு தடவை சொல்லாதீங்க மேடி. சரி விடு, நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசலாமா? முக்கியமான விஷயமா? என்ன விஷயம் அது? நமக்கு ஃபர்ஸ்ட் நைட் ரூம்குள்ள என்ன நடந்தது? என்ன ஸ்வேதா திரும்பிட்ட? விஷயத்த சொல்லு. எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு மேடி. நமக்குள்ள என்ன வைக்கும்? இங்க நானும் நீ மட்டும்தான் இருக்கோம். சொன்னா என்ன? சொல்லு. என்னால முடியாது, போங்க. என்ன நீ? சரி, இத மட்டுமாவது சொல்லு. நம்ம 2 பேருக்குள்ள ஊவா ஊஹுவா? போங்க, இதெல்லாம் போய் கேட்டுக்கிட்டு. என்ன பண்றது பொண்டாட்டி? கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய நிலைமைக்கு நான் ஆளாயிட்டேன். ஃபர்ஸ்ட் நைட்ல என்ன நடந்துச்சுன்னு நான் தெரிஞ்சுக்கணும்ல. ப்ளீஸ் ஸ்வேதா சொல்லு. இங்க பாரு ஸ்வேதா, ஒரு புருஷனுக்கு எது வேணாலும் தெரியாம இருக்கலாம். ஆனா ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு நடந்துச்சா இல்லையான்னு தெரியாம இருக்க கூடாதுல்ல. இது வெளியில தெரிஞ்சா ரொம்ப அசிங்கமா போயிடும் ஸ்வேதா. அதனாலதான் கேக்குறேன், சொல்லு ஸ்வேதா. எனக்கு தூக்கமா வருது, நான் தூங்குறேன். என்ன இவ எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறா? நடந்துருச்சா? அது வந்து அது என்னம்மா நீ வந்து போயின்னு இழுத்துக்கிட்டே இருக்க? ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியலனா பைத்தியமே பிடிச்சிரும். தயவு செஞ்சு சொல்லு. ஊவா ஊஹுவா? சொல்லு ஸ்வேதா, என்னால இந்த டென்ஷனை தாங்க முடியல. ஊவா? ஆஹா. எதுக்கு ஆஹா? இல்ல, அது நீங்க முதல்ல கேட்டதுக்கு. நீ என்ன சொல்றன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல ஸ்வேதா. எனக்கு சொல்ல வெக்கமா இருக்கு. சரி, நான் போய் படுக்கிறேன். ஏய் இரு ஸ்வேதா. மேடி, புடவைய விடுங்க மேடி.
மேடி, ப்ளீஸ் மேடி, புடவைய விடுங்க. விட மாட்டேன். விடுங்கன்னு சொல்றேன்ல. மேடி, இப்ப விட போறீங்களா இல்லையா? நான் விட மாட்டேன். மேடி, விடுங்க மேடி. விட முடியாது. ஏன்? ஏன்னா நான் பிடிக்கவே இல்லையே. ஐயோ அத்தை, ஆமாவா? அம்மா வந்துட்டாங்கன்னு சொன்ன. எங்க அம்மா? நான் அத்தை வந்துட்டாங்கன்னு சொல்லல. அத்தை சொன்ன மாதிரி நாளைக்கு குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம். சமைக்க வெயிட் பண்ண, பரிமாற வெயிட் பண்ண மாட்டேனா? ஓகே, குட் நைட். இந்த ஒரு நாள் எவ்வளவு சீக்கிரமா ஓட முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா ஓடிடணும். பொண்டாட்டி, இங்க வா, பக்கத்துல வா, உட்காரு. அட வாமா, அதான் எல்லாம் நாளைக்குன்னு சொல்லியாச்சுல. நான் உன்னை ஒண்ணும் பண்ண மாட்டேன், பக்கத்துல வந்து உட்காரு. சரி ஸ்வேதா, அன்னைக்கு எதுக்கு அழுத? எனக்கு இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எனக்கு ஞாபகம் இருக்கிற விஷயத்த உங்ககிட்ட கேட்டான்ல. கண்மணி அம்மா பூமிகா அம்மா பத்தின உண்மைய சொல்லி மேடி மனசுல அவங்கள பத்தின தப்பான எண்ணத்தை உருவாக்க வேண்டாம். சொல்லு ஸ்வேதா, அன்னைக்கு எதுக்கு அழுத? அவங்கள விட்டு பிரிஞ்சு வரணும்னு அழுதுட்டேன். அப்படியா? நான் ஒன்னு சொல்றேன், தப்பா எடுத்துக்காத. எனக்கு உங்க அம்மா அக்காவை எல்லாம் பார்த்தா ஒரே நெகட்டிவ் வைபா இருக்கு. அதனாலதான் நான் கேட்டேன். நீங்க சொல்றது சரிதான் மேடி. கண்மணி அம்மா பூமிகாலாம் விஷத்தை கக்குற கருணாகும். அவங்க கிட்ட இருந்து
இந்த குடும்பத்தை நான் தான் காப்பாத்தணும். நமக்குள்ள இருக்கிறது ஜென்ம பகடி. அது நாம கருவுல இருக்கும் போதே உருவாயிடுச்சு. என் ரத்தத்திலேயே ஊறிருக்கு. ஜென்ம பகை பலி இல்லாம தீராது. நான் சொன்னதை நான் செஞ்சு காட்டுவேன். இது என்னோட சபதம்.